வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். தாழ்ந்த நிலையிலிருந்து அதற்குரிய குறைந்த வருமானம் பெறுவது ஒரு வகை உயர்ந்த அம்சம். ஒன்றிரண்டோ உயர்ந்த நிலையோ இருந்தும் வருமானம் குறைந்திருப்பதுண்டு. இரண்டாம் வகையினர் ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்டால், நிலைக்குரிய வகையினர் ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்டால் பிரார்த்தனை செய்தாலும் அல்லது தொழிலில் முயன்றாலும் பலன் சீக்கிரம் வரும். முதல் வகையினருக்கு ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தால் குறைவு ஓரளவு அல்லது பெரிய அளவு குறையும். 300 ரூபாய் சம்பளம் வாங்கும் பட்டதாரியின் மனைவி இப்பிரச்சனையை எழுப்பி பிரார்த்தனை மேற்கொண்டதால் சில மாதங்களில் 1000 ரூபாய் வருமானம் கிடைத்தது. அவர்கள் நிலையை உயர்த்தி கொள்ள முன்வந்தால், அதற்குரிய மனநிலையை ஏற்றுக்கொண்டால் நிலை மாறும். அதனால் குறைவு அழிந்து நிறைவு தோன்றும். 250 ரூபாய் சம்பளத்தை வருமானமாய் நினைத்தவருக்கு 8000 ரூபாய் மாத சம்பளம் 4ஆம் ஆண்டு அவர் செய்த முயற்சியாலும் நம்பிக்கையாலும் கிடைத்தது. குறைந்த வருமானம் என்ற நிலை ஒரு வகையில் நம் சமூக நிலையையும் நிலையையும் பிரதிபலிக்கின்றன. மனநிலையை மாற்றிக்கொண்டால் அதன் மூலம் சமூக நிலை மாறும், வருமானமும் மாறும். வருமானம் குறைவாக இருப்பதால் மனநிலை தாழ்ந்து இருப்பதாக நினைப்பது சரி என்று சொல்ல முடியாது. சிலர் விஷயத்தில் சரி எனலாம். பொதுவாக குறைந்த வருமானம் உள்ளவர்களிடம் சுத்தம் குறைவாக இருக்கும். சுத்தத்தையும் ஒழுங்கையும் அவர்கள் லக்ஷ்மியாக பாவித்தால் சுத்தமும் ஒழுங்கும் லக்ஷ்மியை கொண்டு வரும் என்பது பலர் அனுபவம். சில வீட்டுக்கெல்லாம் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், பளிச்சுன்னு இருக்கும். அவங்க வச்சிருக்கிற அந்த துணி அலமாரி சரி, புத்தகம் அலமாரி சரி, அவங்க டிவி வச்சிருக்கிற இடத்துல டேபிள் இருந்தாலும் சரி, அவ்வளோ தூய்மையாக இருக்கும். அப்போ நம்ம பார்ப்போம், எப்படி இவங்க இவ்வளோ தூய்மையாக நம்ம வச்சுருக்காங்க, நம்மளாலும் தான் அப்படி பண்ண முடியலையே என்ற எண்ணம் நம்ம மனசில் இருக்கும். பரவாயில்ல, ஒரு வீட்டை பார்த்தோன்னே அவங்களோட தூய்மை இவ்வளோ நல்லா வீட்டை வச்சுருக்காங்க சுத்தபத்தமாக என்று நம்ம நினைப்போம். அந்த மாதிரி வீட்டில் கஷ்டன்றது இருக்காது. லக்ஷ்மி கடாட்சம் அந்த மாதிரி வீட்டில் நிறைஞ்சி இருக்கும். அவங்களுக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். அன்னை சொல்கிறாங்க, பொதுவாக குறைந்த வருமானம் உள்ளவர்களிடம் சுத்த குறைபாடு இருக்கும் என்றும் சுத்தத்தையும் ஒழுங்கையும் அவர்கள் லக்ஷ்மியாக பாவித்தால் சுத்தமும் ஒழுங்கும் லக்ஷ்மியை கொண்டு வரும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. பொதுவாக குறைந்த வருமானம் உள்ளவர்களின் உடலில் தெம்பு இருக்காது. அவங்க மனம் சோர்வடைந்து இருக்கும். அங்கு நல்ல சாப்பாடு வசதி இல்லாததால் தெம்பில்லை என நாம் அறிந்து கொள்கின்றோம். அது உண்மையில்லை. ஒரு பகுதியை மனம் ஏற்றுக்கொள்ளும். நம்பிக்கைகள் நமக்கு கிடைக்கும் தெம்பை நிர்ணயிக்கும். உயர்ந்த நம்பிக்கைகள் உயர்ந்த தெம்பை, தாழ்ந்தவை குறைந்த தெம்பையும் கொடுக்கும். நம்பிக்கை தான் முக்கியம். சிலர் பணத்தால் கஷ்டப்படும் போது அவங்க நம்பிக்கையை இழப்பாங்க. நம்ம எவ்வளோதான் பிரார்த்தனை பண்ணுறோம் நடக்கலையே அப்படின்ட்டு, ஆனால் அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுத்தாங்கன்னா, உயிரோட்டமாக அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நம்மளால் முடியும், நம்ம இந்த வாழ்க்கை தரத்திலிருந்து நம்ம உயர்ந்த நிலைக்கு வரணும் என்ற அந்த நம்பிக்கை அவங்க மனசில் ஊடுருவி சென்றால் அவங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக வரும். இதுதான் ஸ்ரீ அன்னை குறிப்பிடுறாங்க. பொதுவாக நம்பிக்கை இல்லை, வறுமை கோட்டில் இருக்கும், நம்மளால் மேலே வரலை முடியலை அப்படின்ற எண்ணமும் அவங்க மன தாழ்வான எண்ணங்கள் தான் அவங்க உடல்நிலை சோர்வையும் ஏற்படுத்தும்.
நாம் நல்லது மட்டும் செய்ய வேண்டும். நமக்குரியதை மட்டும் நாம் பெற நினைக்க வேண்டும். நண்பர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள். உயர்ந்தவற்றை போற்ற வேண்டும். பெரியவர்கள் தவற்றுக்கு அப்பாற்பட்டவர்கள். என் பிள்ளைகள் எனக்கு விசுவாசமாக இருப்பார்கள் போன்றவை பொதுவாக உயர்ந்த நம்பிக்கை. சிலவங்க சொல்லுவாங்க, என் பையன் வந்து ரொம்ப கோபக்காரன், என் வீட்டுக்கார் வந்து ரொம்ப கோபப்படுவார் அப்படி என்று சொல்லும்போது, அவங்க வந்து கோபப்படலைன்னா கூட நம் சொல்கிற அந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து நம்ம நம்பிக்கையோடு அந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம சொல்லும் பொழுது அவங்க அப்படிதான் கோபப்படுவார்கள். எதற்கெடுத்தாலும் கடுமையாக வார்த்தையில் பேசுவார்கள். நம்ம சொல்லும்போது அது வந்து உண்மையாயிடும். அதனால தான் அவங்க கோபப்பட்டாலும் கூட அப்படி இல்லை, அவங்க கோபத்தில் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் என்ற நம்பிக்கை வைத்தால் அந்த கோபம் மறைவதை நாம் பார்க்க முடியும். இந்த பகுதி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் வந்து குறைந்த வருமானம் ஏன் வருது, அந்த வருமானத்திலிருந்து நம்ம வெளிவர வேண்டும், அதிலிருந்து நம்ம என்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறது, சுத்தம் தூய்மையை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றது. அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. கொடுக்கல் வாங்கலில் நம்ம வந்து நம்பிக்கையோடு இருக்கணும். வாங்குறவங்க கிட்ட பணத்தை வாங்கணும், கொடுக்குறவங்க கிட்ட நம்ம கொடுத்தாகணும். அதே மாதிரி கடும் சொற்கள் வீட்டில் வந்து நம்ம பேசக்கூடாது. இறைவன் மீது முழு நம்பிக்கை நம்ம கொண்டு நம்ம பிரார்த்தித்து வந்தால் நம்ம பிரார்த்தனைகள் அத்தனையுமே கைகூடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.